ஒரு பெரிய சக்சஸ், ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டருக்கு அப்புறம் இன்னொரு பிளாக் பஸ்டர் ரெடி ஆகிட்டு இருக்கு தேவரா. உங்களோட ஸ்டேட் ஆஃப் மைண்ட் எப்படி இருக்கு சார்? சரி, எல்லா ஆக்டர் சொல்றது இந்த மாதிரியே இருக்கும் சார். எல்லாம் ஹார்ட் ஒர்க் எல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் மூவி ரிலீஸ் ஆகும்போது எல்லாருக்கும் உள்ள ஒரு டென்ஷன் இருக்கும். எனக்கு அந்த மாதிரியே இருக்கு. ஏன்னா ரொம்ப ஒர்க் பண்ணாச்சு தேவரா. சிவா சார் டைரக்ஷன், the amount of hard work he has put as a director, the amount of work I've done as an actor, the amount of work Ani has put in, what Sabu sir has done, what Ratnavel sir has done. It is one of the biggest movies we've ever made after RRR. So உள்ள ரொம்ப டென்ஷனா இருக்கு சார். பட் ஒரு நம்பிக்கை இருக்கு நான் ஆடியன்ஸ் மேல. புதுசா ஏது வந்தாலும் அழகா ஏது பண்ணாலும் they'll bless us. So just hoping. கடவுள்ல எல்லாம் hope everybody's blessings is there on தேவரா. தேவரோட பிளாட் ரிவீல் பண்ணலாம் சார். நம்ம ட்ரைலர் பார்த்தோம். ஸோ அதில் டபுள் ஆக்ஷன், ஒரு சி பேஸ்ட் சப்ஜெக்ட். ஸோ நீங்க இருக்கீங்க, ஜான்வி இருக்காங்க, சைஃப் அலி கான் சார் இருக்காங்க, பிரகாஷ் ராஜ் சார் இருக்காங்க, மலையாள இண்டஸ்ட்ரியில இருந்து ஷைன் டாம் இருக்காரு, தமிழ்ல இருந்து கலையரசன் இருக்காரு. ஸோ ஆர்டிஸ்டா பயங்கர ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, டெக்னிக்கலாவும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸோ அதோட பிளாட் ரிவீல் பண்ணலாமா? ஐடியா ஆஃப் தேவரா என்ன சார், சி கமர்ஷியல் மெயின் ஸ்ட்ரீம் மூவினாலே நீங்க பார்த்தாங்க டவுன் ட்ராடன் மக்களுக்கு ஒரு தைரியம் கொடுக்குறவங்க ப்ரொட்டாகனிஸ்ட். மக்களுக்கு தைரியம் கொடுக்கணும். பட் வென் ஓவரா அது தைரியம் வந்துருச்சுன்னா புதுசா இப்போ பயம் கொடுக்கறது ப்ரொட்டாகனிஸ்ட் ஆயிடும் தேவரா. ஸோ திஸ் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் இப்போ வரைக்கும் நம்ம பார்த்த கமர்ஷியல் மெயின் ஸ்ட்ரீம் ஃபிலிம்க்கு இப்போ வரப்போது தேவரால இந்த வித்தியாசம் இருக்கு. தட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். ஏன்னா சி சிவா சார் மூவிஸ்ல ஒரு கொஞ்சம் மெசேஜ் இருக்கும். நீங்க பார்த்து எல்லா மூவிஸ்ல ஒரு மெசேஜ் வரும். There is a message. Exactly. So இதுனாலே ஒரு மெசேஜ் இருக்கு. But in a very commercial way. See, for people, they need to have a little bit of fear. Over courageous ஓட்டா நல்லா இருக்காது. It's not good. We need to have a little bit of fear. Every person needs to have fear. See, red light பார்த்த உடனே ஸ்டாப் பண்ணணும் வண்டி. ஏன்னா அது ஃபியர் இருக்கணும் நமக்கு. தப்பு செஞ்சா தண்டனை கிடைக்கும். ஆனா ஒரு ஃபியர் இருக்கணும் சார். This is exactly what it is about. So that is a very new angle of commercial mainstream film. That's the most exciting point of Devara. Adella, that's the only thing I can tell you. But நீங்க அந்த லாஸ்ட் half an hour பார்க்கணும். That's the most important part of Devara. So அது நான் இப்போ சொன்னா அது சொல்ல முடியாது சார். அது you will have to see it in the theater experience. ஸோ ட்ரிபிள் ஆருக்கும் தேவராக்கும் ஒரு சின்ன கனெக்ட் இருக்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். ஏன்னா ட்ரிபிள் ஆர்ல வந்து அவரு வந்து ஃபயர், நீங்க வந்து வாட்டர். இது ஒரு வாட்டர் பேஸ்ட் சி பேஸ்ட் படம்ன்றதால சோ ரெண்டு ஒரு சின்ன கனெக்ட் இருக்கு. கோஇன்சிடென்ஸ் சார். கோஇன்சிடென்ஸ் பிகாஸ் சி நம்ம கோஸ்டல் பெல்ட்ல ரொம்ப படம் வரல சார். ஆன் தி சி அது மேல பண்ண ஒரு இது சப்ஜெக்ட் வரல இது வரைக்கும். So this is the first time we are attempting it. But அது ஒரு coincidental occurrence. Water and water again. கொரட்டாலா சிவா சாரோட ரெண்டாவது படம் ஆஃப்டர் ஜனதா கேரேஜ் ஓட சக்சஸ். சோ நீங்க நிறைய பேர் கூட மல்டிபிள் டைம்ஸ் ஒர்க் பண்ணிருக்கீங்க. ராஜமௌலி சாரோட 4 முறை பண்ணிருக்கீங்க. இப்போ கொரட்டாலா சிவா சாரோட இந்த ரெண்டாவது சப்ஜெக்ட்ன்றதுக்கு முன்னாடி எப்போ பிளான் பண்ணீங்க நம்ம அடுத்த ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னா? அந்த படம் பயங்கர ஹிட் ஜனதா கேரேஜ். சோ எப்போ பிளான் பண்ணீங்க? Sir, this happened when RRR was happening. RRR நடக்கும்போது we told me this idea. இந்த மாதிரி ஒரு ஐடியா எனக்கு மைண்ட்ல ஓடுறது. ஐ திங்க் இட்ஸ் ஒரு புதுசா இருக்கும் இந்த ஐடியா மேல ஒர்க் பண்ணலாமான்னு கேட்ட உடனே நான் சொன்னேன், ப்ளீஸ் ரொம்ப புதுசா இருக்கு பாயிண்ட், நீங்க ஒர்க் பண்ணுங்க. RRR முடிஞ்ச உடனே இம்மீடியட்லி அவர் வந்து கதை சொல்லிட்டாரு. தென் ஐ காட் மோர் எக்ஸைட்டட் இம்மீடியட். அது ரொம்ப தேவரா இஸ் வெரி ஆக்சிடென்ட். இந்த மாதிரி பண்ணோம், we have to work at this time. ஆனா there was no planning. ரொம்ப கோஇன்சிடென்ட்லா நடந்துச்சு தேவரா படமே. So immediately when he told me the story, I got very excited. Then we started working. We worked for about 10 months prep sir on the script. 10 நாள், I mean like 10 months உட்கார்ந்து we worked on the script and then came in the technicians. It was a big process. So it was a very coincidental process. And see, ultimately it is a story which needs to be exciting. So for me the story was exciting. அது விட்டு we didn't plan saying that RRR முடிஞ்ச உடனே நம்ம ரெண்டு பேரும் செஞ்சு ஒர்க் பண்ணலாம், இதெல்லாம் இல்ல. அந்த மாதிரி ஆப்ரேட் பண்ண முடியாது எனக்கு ஐ நீட் தட் ஸ்டோரி வந்தாதான் ஐ கெட் எக்ஸைட்டட். So that's how it started. ஆனா ஆப்வியஸா நமக்கு ஒரு இன்டென்ஷன், அதாவது இன்டென்ஷன் சொல்ல முடியாது, ஒரு ஐடியா இருக்கும் சார். ட்ரிபிள் ஆர் வந்து ஒரு குளோபலா பெரிய இடத்துக்கு எடுத்துட்டு போயிருக்கு. சோ அதுக்கப்புறம் நம்ம பண்ண போற படம் வந்து தாண்டி ஒரு விஷயம் பண்ணணும்ன்றது உங்களுக்கு தோணிருக்கும். பட் அப்ப நீங்க ஒரு பிளான் பண்ணிருப்பீங்கல்ல, ஓகே அடுத்து இவங்களோட ஒர்க் பண்ணலாம், அடுத்து இங்க பண்ணலாம், அந்த மாதிரி ஏதாவது பிளான் இருக்குதா? இல்ல சார். பிளான் இல்லையா சார்?
For me, I don't operate like that. எனக்கு see, even the movie with Prashant Nee, the one I'm doing, is only the story. Okay. அந்த மாதிரியே போகும் சார். இல்ல see, எனக்கு எக்ஸைட்மெண்ட் இல்லன்னா எனக்கு போய் ஒர்க் பண்ண முடியாது சார். Okay. Okay. ரொம்ப கஷ்டமாயிடும் எனக்கு. So I sit at home, I'm happy relaxing rather than doing something. Okay. So because ஓகே நமக்கு இப்போ குளோபல் ஃபேம் வந்துருச்சு, இப்போ அடுத்த படம் எல்லாம் குளோபுக்கு வெஸ்டர்ன் சைடு ரீச் ஆகணும், இது எல்லாம் இந்த மாதிரி கால்குலேஷன்ஸ் இருந்தா சார் அது கால்குலேட்டிவ் ஆயிடும். There is no beauty in creativity. Okay. So I don't operate like that. So Devara also, whatever it's doing, இப்போ global எல்லாம் இப்போ it's being telecasted in Beyond Fest. Okay. So this is not be planned for. It was a very organic thing. அந்த மாதிரி ஆர்கானிக்கா வந்துட்டான் சார். வந்துச்சு நினைச்சுக்கோங்க சார், உள்ள ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பிளான் செஞ்சு பண்ணா வராது சார். சோ ஃபர்ஸ்ட் டைம் உங்களோட கெரியர்ல சீக்வல் பண்றீங்க தேவரா 1, 2. ஆனா அது ஆரம்பத்துல வந்து தேவரான்னு மட்டும் தான் அனௌன்ஸ் பண்ணீங்க. அப்புறம் we took the decision of doing it in 2 parts. ஓகே. ஏன் சார் ரொம்ப பெருசா? சார் ரொம்ப பெரிய கதை சார். ஓகே. It's a big story. Okay. It was not an intention that okay எல்லாரும் சீக்வல் பண்றாங்க நம்மளும் பண்ணலாம் அது எல்லாம் இல்ல சார். As I said, for me it's a very coincidental thing. Okay. When we started shooting for it, suddenly our editor Srikat Prasad sir was like, yo, you already shot for 5 hours. We shot for 5 hours. பார்த்தா இல்ல இன்னும் எடுக்கிறதுக்கு we still have more. Okay. Then we took a decision. இல்ல இது ruin பண்ணா நல்லா இருக்காது. We'll sit down, we'll do it into 2 parts. 2 part பண்ணலாம். But every part has got an ending, sir. If you look at Devara 1 ஒரு ending இருக்கு. அதுக்கப்புறம் அது translate. Not that part 2 எடுக்கிறதுக்கு நான் இங்க இருந்து ஒரு லீட் கொடுக்கணும், அதெல்லாம் இல்ல சார். We didn't design it like that. So every part has got a nice ending. So it is a very coincidental thing, not a marketing stunt. Okay. So ரெண்டுமே முடிஞ்சதா சார் இல்ல ஒன்னு தான் கம்ப்ளீட்? இல்ல ஒன்னு தான் கம்ப்ளீட். Okay. But we concentrated more on 1. Okay. But 2 definitely will be there. Definitely they will be there. ஜான்வியுடைய சவுத் இந்தியன் டெபியூ. எஸ், உங்களோட இன்டர்வியூஸ் எல்லாமே உங்களோட தான் அவங்க ஒர்க் பண்ணணும். நிறைய இடங்கள்ல அவங்க வந்து அவங்க மேனிஃபெஸ்ட் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். சோ ஜான்வி அண்ட் சைஃப் அலி கான் சார் ஃபர்ஸ்ட் மூவி சவுத்ல இவங்க ரெண்டு பேரும் phenomenal actors. I mean, I was shocked when I saw, you know what Sridevi Garu is. Yes. She was a queen of Indian cinema, and being her daughter, there'd be a lot of fears for her too, because she has to match up to her mother. I thought that maybe, I don't know, maybe she'll suffer, கொஞ்சம் adjust ஆகுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். இதெல்லாம் எனக்கு I was thinking, the moment she came, she was just fire. He started off. She was a bomb on screen. She will rule. Her acting, she's got immense futures. Okay. Immense future. And she's done a fabulous job for Devara. And Saif Ali Khan, sir. ரொம்ப seasoned actor, sir. ரொம்ப நாளுக்கு அப்புறம் I think there is a beautiful role which is designed only for Saif Ali Khan. Oh. After you see the movie, you will say that no actor would have been, would have justified Saif's role. It is that justified. It is tailor-made for him. And phenomenal, even he did it. His acting was also phenomenal. Lovely it was. It was a delight to work with both of them. And that's what I told you. Crossovers are starting. Correct. We all have to be a part of the great Indian film. So, Siva sir, பிருந்தாவனம்ல உங்களுக்கு எழுதியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் ஜனதா கேரேஜ், அது பெரிய பிளாக் பஸ்டர் வித் மோகன்லால் சார். அதுல சமந்தா இருந்தாங்க, நித்யா மேனன் இருந்தாங்க. இந்த பக்கா லோக்கல் சாங் வந்து பயங்கர ஹிட். நீங்களும் காஜல் டான்ஸ் பண்ணது. ஸோ இப்போ மறுபடியும் ஆல்ரெடி ஒரு ஹிட் காம்பினேஷன், ஒரு ரைட்டராகவும் உங்களோட ஒரு ஹிட் கொடுத்துருக்காரு வம்சி சாரோட சேர்ந்து. ஜனதா கேரேஜ் அஸ் டைரக்டராகவும் ஹிட். ஒரு செகண்ட் காம்பினேஷன். சிவா சார் பத்தி பேசலாம். These are fantastic directors. I mean, அவர் ஸ்டைலே ரொம்ப அழகா இருக்கும். The way he writes, சில வாட்டி ஒரு ப்ரீச்சிங் மூவி, if there's a message, மூவி ரொம்ப ப்ரீச்சி ஆயிடும். ரொம்ப எட்ஜ். So rather than going onto the preachy side, we were a commercial side க்கு போயிட்டாரு. His movies, you see all his movies, there is a message, but அது ப்ரீச்சியா இருக்காது. ரொம்ப கமர்ஷியல் மெயின் ஸ்ட்ரீம் ஃபுல்லா ஜாலியா நம்ம பாக்குறதுக்கு அந்த மாதிரி இருக்கும். அது ஃபுல் பேக்கேஜ். இட்ஸ் a fantastic director. I mean, I don't know how he got that talent in him. சில வாட்டி ப்ரீச்சி மூவிஸ்ல சார் மெசேஜ் கொடுக்கணும்னா ஒரு பெரிய 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 ஒரு பேஜஸ் டைலாக்ஸ் வந்துடும். பட் சிவாத் அப்படி இருக்காது. ஒரு 10 பேஜ் டைலாக் 3 வேர்ட்ஸ்ல டெலிவர் ஆயிடும். Phenomenal writer. Art, master stroke அவரது. He's been a great friend, sir. And I think it's time for him also to rise up to the pan-Indian phenomenon. It's a long wait for him also, and I'm hoping that he will also be like Rajmouli sir, like how Prashant, like how even Lokesh,
I think like that he also needs to be identified by all these Definitely. great Indian film industry. ஏன்னா அவரோட படங்கள் இப்போ மிர்ச்சி, ஸ்ரீமந்தோடு, ஜனதா கேரேஜ் இதெல்லாமே பயங்கரமா பார்த்துட்டு ஆச்சரியா வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு சரியா ஒர்க் ஆகல. பட் அடுத்து நீங்க மறுபடியும் ஒரு ஹிட் காம்பினேஷன் செய்யறது அப்படின்னும் போது நீங்க சொன்ன மாதிரி அவருக்கு சம்திங் ஏதோ ஒரு அந்த படத்துல மிஸ் ஆயிருக்க தவிர ஒரு நல்ல பிளாட் அது சிரஞ்சீவி சார் ராமச்சந்திரன் சார் பண்ணது. பட் அவர் இந்த படத்தோட சக்சஸ் வந்து நான் யாரு அப்படின்றத வந்து அவருக்கு காட்டும் அப்படின்னு அது எல்லாம் ஒண்ணு இல்ல சார். That is அந்த Shiva is not like that. Okay. Nobody is like that. Every movie is different. Okay. We move on. Okay. Not everything works. Sometimes it happens. Correct. So Shiva is never that type. He's done with it. இல்ல அதெல்லாம் அவருக்கு மைண்ட்ல இருந்தாலும் சார் 1 hour 2 hours max. Okay. Because his journey was with me and they never spoke about his past films. For us, Devara is very important. We'll concentrate on Devara. We'll deliver the best for them. Future எல்லாம் பார்க்கலாம். அப்புறம் பார்க்கலாம். Let's stick on one first. Devara, we'll have to do it. We'll have to deliver it. Because it's a great story. We have to do it. It has to become a hit for us. Okay. Not for anything else. Okay. சோ ராண்டி சார் வந்து எனக்கு ரொம்ப நெருக்கம் சார். சோ ராண்டி சார் கிட்ட நீங்க தேவரை கமிட் ஆனும்போது நான் சாருக்கு விஷ் பண்ணேன். அப்ப சார் சொன்னாங்க ஜூனியர் தேவ் சார் வந்து ரொம்ப வருஷமா நம்ம ஏன் நீங்க எனக்கு படம் பண்ண மாட்டீங்க from long time sir. We've been waiting to work with. என்ன கோச்சிக்கிட்டாரு, நீங்க என்ன மத்த ஹீரோக்கெல்லாம் பண்றீங்க எனக்கு பண்ண மாட்டீங்க அப்படின்ட்டு. சோ அதுக்காக நான் அவருக்காக தான் போய் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ராண்டி சாரோட ஒர்க் He's phenomenal. நீங்க பாத்துருக்கீங்க சார் ட்ரெய்லர். The kind of work he's done. I mean, he's an amazing technician. எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார் ஒர்க். ரோபோ, ரங்கஸ்தலம், குமாரி 21 ஒரு ஸ்மால் மூவிக்கு அந்த மாதிரி அவரு லைட்டிங் பண்றது அந்த பட்ஜெட்ல இட்ஸ் இம்பாசிபிள். இஸ் a phenomenal talent and I think Devara should go international for Randy sir. Super. It has to, because people have to see what kind of a cinematographer he is. Phenomenal in the movies and the way he lights up, the way he comes and keeps telling me. அவர் எல்லாம் முன்னாடியே பார்த்துட்டெல்லாம் ஓகே இந்த ஆங்கிள் இப்படி இருப்பாரு, இந்த ஆங்கிள் இப்படி இருப்பாரு, இந்த ஆங்கிள் இப்படி இருப்பாரு. சோ அதுக்கேத்த மாதிரி லைட்டிங் எல்லாம் பண்ணிட்டு he never constricted me as an actor. Sir, ஃப்ரீயா ஜாலியா பண்ணுங்க. I've done all the lighting according to that. It's beautiful sir. A lovely experience with Randy sir. I'm hoping for him this also should be a groundbreaking for him to go international also. உங்களோட விஷயம் சாட்டிஸ்ஃபைட் ஆயிருச்சு ராண்டி சார்? Completely sir, completely. சார் அனிருத் சார், சோ வந்து நீங்க ட்ரிபிளரோட ப்ரொமோஷன்ல வந்து உங்ககிட்ட ஒரு ஆங்கர் கொஸ்டின் பண்ணிருப்பாங்க. கேரளால நினைக்கிறேன், கேரளா ப்ரொமோஷன்ல ஒரு ஐலாண்டுக்கு போகணும்னா யாரையாவது 3 பேரை நீங்க வந்து கூப்பிடணும். நீங்க ஒன்னு ராம் சரண், ஒன்னு ராணா, ஒன்னு அனிருத். அவங்களே ஷாக் ஆயிருப்பாங்க, என்ன காம்பினேஷன் இது அப்படின்னு. எனக்கு மியூசிக் ரொம்ப, see I basically love music and Ani for me is just phenomenal. our talent is phenomenal sir. ஆனா ஒரு மெலடி கொடுக்கணும்னா அது வேற லெவல்லயே கொடுத்திருப்பாரு. ஒரு ஹீரோயிசம் சாங் வேணும்னா அது வந்துடும், ஒரு டான்ஸ் வேணும்னா அது. see he's been delivering it. Talent இல்ல சார், if there is no talent in you, delivering so many super hits is impossible. And Ani is that kind of a talent. Today everybody in India, if you talk about music, a lot of them run towards Ani, saying that yes, there he is. So he's got that, he's given that respect for music for South India. He's given that. See, because they are great music directors. We had Ilayaraja sir, we have Keeravani sir, we have Hemant sir. And today, I really think that Anirudh is reaching there. He's a beautiful bundle of talent. I'm sure he will slowly become the next A.R. Rahman of India, is what I'm expecting him to be. I want him to be that, and he's killed it for Devara. You've listened to the songs, you've heard the songs. He's put in his heart and soul. Wait for the background music when the movie releases. It will be amazing. உங்களோட ஃபேவரட் பிளேலிஸ்ட் ஆஃப் அனிருத் என்ன சார்? சும்மா சார் எனக்கு தங்கமே சார். My favorite is தங்கமே. நானும் ரவுடி தான். It starts from there. அப்புறம் எனக்கு ஜெயிலர் சார், ஹுக்கும். ஆஃப் லேட் எனக்கு ஹுக்கும் is my number 1 right now. தங்கமே. அதுக்கப்புறம் தேவரால நம்ம இது சுட்டமலை. அது செம்மையா சாங். These 3 are my top favorite. And then Jersey ஒரு slow song இருக்கு. Okay. That's a beautiful song. And the melody இருக்கும் சார். Nani Sada. Exactly. செம்மையா song அது. Agnatavasi songs are beautiful. Okay. But these 3 are my top. For me, Tangame is my top first. For me, it's there. It starts from there. My most favorite song is Amma from Madinama. Velila Pattada. Ayyo, nice song. Okay. Mad song that is. I start getting tears when I listen to that song. Phenomenal song. அவரோட மீட் பண்ணும்போது டிஸ்கஸ் ஏதாவது பண்ணீங்களா நீங்க? அனியோட சார் ஒண்ணு இல்ல சார். So Ani was like, அண்ணா என்ன பண்ணலாம் சொல்லுங்க, அந்த மாதிரி போலாம்,
உனக்கு தெரியும், என்ன டிஸ்டர்ப் பண்ணாது, நீயே டெலிவர் பண்ணிடு. You know it. Don't ask me anything. Okay. You know what to deliver. Shiva is there, you just deliver. Okay. And he's delivered phenomenal. சாபு செரில் சார் அண்ட் ஸ்ரீகர் பிரசாத் சார். ஸோ டெக்னிக்கலா National award winners. பயங்கர ஸ்ட்ராங்கான டெக்னிக்கல் டீம். ப்ரொடக்ஷன் டிசைனர், லெஜெண்டரி எடிட்டர்ஸ். ஸோ இவ்வளவு சூப்பரான டெக்னிக்கல் டீம் அமைஞ்சது ஒரு ஹீரோக்கு வந்து எவ்வளவு ஹாப்பி. கண்டென்ட் ஸ்ட்ராங்கா இருக்கு, ஆர்டிஸ்டும் ஸ்ட்ராங்கா இருக்காங்க, டெக்னிக்கலும் ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்ற போது. That is the reason, sir. Because we really thought that we needed experience. Okay. We needed Sabu sir's experience. We needed Sriga sir's experience. We needed Randy sir's experience. Because for me, this is the first time I'm also attempting something like this after RR. For us to go the right way, we need experienced people to guide us. Sriga sir and Sabu sir were that. And the kind of production designing Sabu sir did is just unreal. You'll see when the movie releases, he's done a phenomenal job. Sriga Prasad sir is one of the very few editors who speaks only about the movie. Avarku drama romba pidikum, yema. So we're all drama lovers. How much he's supported for Devra is, you'll understand when you see the movies. I mean, there are times when he said, no, we are in the right track. Please go ahead, sir. Okay. This was very important for us. When we said we need to do Devra too, it was actually Sriga sir's idea. Oh. Saying that let's do 2 movies. Okay. Let's have a part 2 for Devra. It actually came from him. I was like, what do we do, sir? We've shot so much. He told me, so don't worry, sir. We'll do 2 parts. Trust me, this movie will run. So that was a great choice for us. ஸோ உங்க ஃபிலிமோகிராஃபி இது 30வது படம். இந்த 30 படத்துல நீங்க ஒரு படம் தான் ரீமேக் பண்ணிருக்கீங்க. மற்ற நிறைய படங்கள் நீங்க நடிச்சு கன்னடால ரீமேக்கா இருக்கு, தமிழ்ல ரீமேக்கா இருக்கு, இந்த மாதிரி நிறைய ரீமேக் வேணான்னு இருந்தீங்களா? எனக்கு சூட் ஆகாது சார். ஏன்னா சார், see, if it's a successful movie somewhere, my idea is when you're doing a remake, you're trying to replicate it. Okay. You're not being original. I might say that இல்ல நான் ஒரிஜினலா பண்ணிடுவேன், அதெல்லாம் delete பண்ணிட்டு புதுசா பண்ணலாம், முடியாது சார். Back of the mind இருக்கும் அது. I don't want to do that. I want something which excites me, something which I want to do originally, rather than trying to replicate. When you replicate it, sir, that's when it will go wrong. I'm not against remake movies. See, there are 1,000 remake movies which are blockbusters also. It didn't suit me when I did it once. Okay. So I felt இதெல்லாம் நமக்கு சூட் ஆகாது. So நம்ம கொஞ்சம் ஒரிஜினலா போயிடலாம். So this was a very conscious decision. ஏதாவது ரீமேக் ஆஃபர்ஸ் உங்களுக்கு தமிழ்ல இருந்து வந்துதா சார்? நிறைய வந்துச்சு. எதெல்லாம் சும்மா ஷேர் பண்ணலாம்? வேணாம் சார். It won't be good again. I have a long process and it was a very secret also we had. Okay. And I don't want to share this. Better let it be a secret with me. Okay. தமிழ் சினிமா எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? நீங்க எவ்வளவு படங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க தமிழ் சினிமா? Tamil cinema is glowing right now. Kind of. See, that's what I'm telling you. You have Anirudh, we have Lokesh sir, we have Nelson sir. See, when I saw Jailer, I was like, I don't remember when was the last time I saw that kind of a Rajini sir. Okay. That's like, oh my God. And Vikram, for me, blew my mind off. Okay. So, Tamil industry right now is shining with new budding young talent, sir. This is a glory period for Tamil industry also. I think Tamil industry should also take that leap of showing everybody around the globe and the country that this is what we are also capable of. I think it's time. It has to rise up like that. It will. I'm sure it will. Sure. வெற்றி சார் பத்தி நீங்க நிறைய பேசிருக்கீங்க. Sir, we spoke. எப்பதான் சார் நாங்க எதிர்பார்க்கலாம் இந்த படம்? One of my favorite directors. But அது, see, I'm doing Devra இப்போ. I'm doing War 2 also. So, அவரு இப்போ விடுதலை part 2 almost I think he's done with it. அது, I think, sir, nature will make me and Vetri sir work together. One day for sure. It is just the timing needs to be right. Okay. For him also, he has his commitments. I have my commitments. Once I finish at least 1 or 2 of my commitments, once he finishes his commitment, I think that will sure. It's damn sure. Because he's my favorite director. Kind of movies he makes, I really like his work. I want to work with him, and I'm praying that it will happen pretty soon. It should happen pretty soon. பொல்லாதவங்களே உங்களுக்கு ஒரு அறிமுகம் ஆயிட்டாரா, இல்ல என்ன படம் பார்த்துட்டு அவரோட ஃபிலிமோகிராஃபி செக் பண்ணீங்க? It's just movies, sir. I started watching his movies from long back. Okay. My favorite movie was Vadachani. Okay. My madness to him started from Vadachani. From there, I started following him, his filmography and the way he works. Vidudalai for me was also phenomenal. I just love there's something very raw about him. Even the man also, if you talk to Vetri sir, he looks also very raw. Like from the village kind of thing. But when he opens his mouth, he speaks phenomenal English. He's phenomenal. English graduate. He's phenomenal. Yes. He's like amazingly phenomenal. But when you look at him, he looks so normal. He's a great talent. But this started long back. I used to watch a lot of movies. I still watch a lot of movies.
I watch a lot of Tamil movies, watch a lot of Kannada movies. I want to understand what's happening there also for me to update myself. So Vetrimaran sir's fanism from my side to him started by this process, and it went to a greater level. ஹிந்தி சினிமா எப்படி இருக்கு? வார் 2ல ஹிந்தியில நீங்க ஆல்ரெடி ஒரு பேன் இண்டியன் ஸ்டார், பட் இந்த ஆஸ்பெக்ட்ல பார்க்கும்போது ஹிந்தி டெபியூ அப்படின்னு வச்சுக்கலாம். வார் சீக்வல் வித் ரித்திக் ரோஷன் சார். சோ ஹிந்தி சினிமா எப்படி இருக்கு? ட்ரிபிள் ஆருக்கு அப்புறம் உங்களை எப்படி ரிசீவ் பண்றாங்க? Sir, everybody, there were many inhibitions. நமக்கு கொஞ்சம் பயம் இருக்கும் சார், because we haven't done that. First time ஹிந்தி படம் பண்ணோம், எப்படி இருக்கும், எப்படி how will the reception be, இதெல்லாம் நமக்கு inhibitions இருக்கும். But the moment you take those inhibitions off, you understand that we are all one. Same process. What happens in the Telugu movie industry happens in your Hindi movie industry also. The same thing happens in Tamil movie industry also. So it is phenomenal. The journey for War 2 is phenomenal. I'm loving it. This is all I can tell for now. Okay. Because Adi sir will not let me speak more than this. Okay. War 2 is master stroke. It will be a phenomenal project. ரீசெண்டா நான் அனலரிஸ் மாஸ்டர் மீட் பண்ணேன். ஸோ அனலரிஸ் மாஸ்டர் வந்து சில விஷயங்கள்லாம் சொன்னாங்க. ஸோ வார் 2ல வந்து என்டிஆர் சாரோட எனர்ஜி, ஆல்ரெடி ஒரு எனர்ஜி பாம், ஆனா இதுல வந்து எங்கேயோ இருக்கு, அம்மாவா பண்றாரு ஸ்டன் சீக்வன்ஸ்லாம். ஸ்டண்ட் ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்க ரெண்டு பேரும் டான்ஸ் பண்றத பாக்குறதுக்காக நான் பர்சனலா வெயிட் பண்றேன் சார். டெஃபினட்டா இருக்கு சார். There is a dance for both of us. Okay. I can't reveal. Okay. So இன்னைக்கு நீங்க எப்போ நீங்களும் பிரசாந்த் நீல் சாரும் இருக்கிற போட்டோ ரிவீல் ஆகும், அப்பல இருந்தே நீங்க வெற்றி சார் எப்படி நான் அசோசியேட் பண்ணுவீங்கன்னு கேட்கணும். அது மாதிரி எல்லாருமே அதை எதிர்பார்க்கறாங்க. ஸோ ஆஃப்டர் கேஜிஎஃப் வந்து எப்படி ஒர்க் பண்ணீங்க? இப்போ அதுக்கப்புறம் அங்க சலார் வந்துச்சு, நீங்க ட்ரிபிள் வந்துச்சு, எப்போ எதிர்பார்க்கலாம்? It started from Jan, sir. I joined from Jan. Okay. He's starting his movie. He's starting shooting from 21st of October. Wow. Super. He's starting off the work where I'm not there. Okay. So he's doing about 40 days of shooting from October 21st. Super. So we are starting off from Jan. I'm going to join from Jan and finish War 2 and join. So from Jan I'll be with that. Yeah. After that I'll do Devara. இந்த 30 ஃபிலிம்ஸ்ல வந்து நீங்க நிறைய கேரக்டர்ஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டீங்க, டபுள் ஆக்ஷன் பண்ணிட்டீங்க, லவகுஷால ட்ரிபிள் ரோல் பண்ணிட்டீங்க, ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட், ஸ்டன் சீக்வன்ஸ், மித்தாலஜிக்கல் சப்ஜெக்ட்னு சொல்லி நிறைய பண்ணீங்க, ஹிஸ்டாரிக்கல் எல்லாமே. ஏதாவது இது நம்ம இன்னும் பண்ணாம இருக்கமே, நம்ம பண்ணிடணும் எப்படியாவது அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஏதாவது? Rom-com. I didn't do a rom-com. Okay. Sir. Okay. I didn't do a proper rom-com. So I want to do a proper rom-com. It's nothing, just a beautiful romance and comedy. That is one of my favorite genres. So I want to do that. Okay. One day, let's see. Okay. I don't know if God will be kind. Maybe Vetrimaran sir will only bring me a nice rom-com. Vetrimaran sir kitta rom-com. Amma solraan sir. Okay. You don't know how it happens, but I want to do a rom-com. Like how Ayan Mukherjee made Ye Jawani Hai Diwani. Something like that. That's one genre I'm waiting for. ஏன்னா இப்ப உங்களுக்கு வர கதைகள் எல்லாமே வந்து பிரம்மாண்டமா இருக்கு, பெருசா இருக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு சின்ன லைன் நம்ம குட்டியா ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணிருக்கோம்? Many times. Let's not do a lot. 40 days of shooting முடிச்சிடலாம். 40 days we'll do post production, we'll release it. We'll do a small release. Okay, சின்ன படம் பண்ணலாம். We'll not release it like how Devara will release or how RRR will release. தேவையில்லை நமக்கு. இது சும்மா நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கிறதுக்கு ஒரு 40 days முடிச்சிடலாம். Okay. Then you do your post production release stuff. We'll release it in small centers. We'll do an own release if we need to. If it works, that is something beautiful, sir. Even that gives you a lot of satisfaction. Okay. So I've thought many times. These are all just thoughts. Business அப்படி முடியாதே சார். நீங்க இருக்கிற business. But definitely I'll do it. One day I'll do it for sure. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ராஜமௌலி சார் கூட 4 முறை, கொட்டவ சிவா சார் கூட 2 தடவை, விநாயக் சாரோட 2 தடவை, 3 தடவை. அவரோட டெபியூ ப்ராஜெக்டே உங்களோட தான். சோ இந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல. சோ மறுபடியும் யாராவது கூட ஒருத்தர் அசோசியேட் ஆகணும்னு நீங்க நினைக்கிற யாராவது இருக்காங்களா சார் உங்களோட ஒர்க் பண்ண டைரக்டர் ஃபார் a second time? I want to associate with everybody. Okay. But what's more important for me is my story. Okay. I want my story. The moment I get my story, I'm ready to work with everyone and anyone. So I'm just waiting to work with everybody again. So I love my director. I'm a director's hero. Okay. So I love my directors. So not 1, 2. I would like to work with everybody all over again. இப்போ ரீசெண்டா நீங்க கர்நாடகால நீங்களும் ரிஷப் செட்டி அவங்க கோயிலுக்கு போன வீடியோ வந்து பயங்கர வைரல். இப்போ அது எந்த ஊர்ல இருக்கு அப்படின்றது வந்து நாங்கெல்லாம் அங்க இருந்து Keradi sir. Keradi. Okay. Keradi is Kundapura and that's about an hour. Okay. 45 minutes journey இருக்கும். Kundapura now is my mother's village. அம்மாவோட வீடு. She wanted to take me there from 40 years. So finally I took her. So 40 வருஷம் கழிச்சு அவங்க அம்மா கூட்டி போனீங்களா? 40 வருஷத்துக்கு அப்புறம்.
ஓகே ஓகே அது அவர் ட்ரீம். அது she wanted me to see the Krishna mat. She wanted me to see Mukambike. ஓகே So அம்மாவுடைய 40 வருஷ கனவு நிறைவேற்றிருக்கீங்க. yes, finally. ஓகே சோ ரிஷப் ஷெட்டி சாருக்கும் உங்களுக்கான ஃப்ரெண்ட்ஷிப் வந்து அதை பார்க்கும்போது அவ்வளோ அந்த வீடியோ பார்க்கும்போதே எங்களுக்கு வந்து குந்தாபுரா பாய்ஸ். வாவ் மஞ்சுமல் பாய்ஸ் மாதிரி குந்தாபுரா பாய்ஸ். குந்தாபுரா பாய்ஸ். அவரு இருக்கார் ரவி பசு. மியூசிக் டைரக்டர் குந்தாபுரா பாய்ஸ். ஓகே சோ இன்னைக்கு காந்தாராக்கான எக்ஸ்பெக்டேஷன் எங்க இருக்கு? நீங்க எல்லாம் சேர்ந்து இருக்கு போட்டோவை பார்க்கும்போதே எங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. எப்போ நாங்கெல்லாம் உங்களை சேர்ந்து படத்துல பாக்குறது? God has to bless, nature has to bless, directors have to bring a script, or maybe Rishabh only should write a script. Okay. He itself, because he's a director also. So maybe he should write a script for both of us together. Okay. It will be phenomenal if we do, because both of us somewhere look like brothers. Yes. We have that resemblance. So it has to, God's destiny should decide. So I'll be more happy, very happy if that happens. Super. We are two, sir. Thank you so much. So இப்போ ஷூட்டிங் நடக்குதுன்னு வைங்க சார். இப்போ ஷூட்டிங்ல வந்து ஸ்டன் சீக்வன்ஸ் நடக்கும், டான்ஸ் போர்ஷன்ஸ் நடக்கும், எமோஷன் சீன்ஸ் நடக்கும், இந்த மாதிரி இருக்கும். ஸோ எந்த போர்ஷன் ஆஃப் சீக்வன்ஸ் எடுக்கும் போது நீங்க ரொம்ப ஆர்வமா ஷூட்டிங் கிளம்புவீங்க? டான்ஸ் அப்படின்ற மாதிரி. டான்ஸ் இரிட்டேஷன் சார் பயம் வந்துடும் எனக்கு. ஸ்கிரீன்ல அப்படிலாம் தெரியலையே சார். அது எல்லாம் தெரியாது, அதெல்லாம் சொல்ல முடியாது. அது வேற எனக்கு டென்ஷன் வந்துடும் டான்ஸ். Okay. My most interesting work is when it's a talking. Because I like drama. I told you what I like. So I like working for talking. Okay. So talking portions I'll enjoy. Dance portion I don't enjoy it at all. Okay. Because I'm scared. Now there is so much of physical endurance. I don't like dancing. ஆனா சேகர் மாஸ்டர் வந்து ஒரு இன்டர்வியூல போது ப்ரொஃபஷனல் டான்சர்ஸ்க்கே வந்து இந்த மூவ்மெண்ட் பண்ணணும்னா ஒரு 3 to 4 days வந்து ட்ரைனிங் தேவை. ஆனா தாரக் சார் வந்து பார்த்தாரு, ஓகே டக்குனு செம்மையா பண்றாரு. அதெல்லாம் எங்களுக்கு எல்லாம் பயங்கர சர்ப்ரைஸ். அவர் நல்ல டான்சர்னு தெரியும், ஆனா இது இவ்வளவு ஈஸியா பண்றாரு அப்படின்னு சொல்லி அவர் பயங்கர எக்ஸைட் ஆகி பேசியிருந்தாரு அவர். That is the problem, sir. எல்லாருக்கும் அந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் வந்துச்சு. இப்ப நான் என்ன பண்றது எனக்கே தெரிய மாட்டேங்குது. I'll have to keep exceeding, crossing their expectations, sir. That's the most toughest thing. Because your expectation is somewhere there. ஒரு குட்டி ஸ்டெப் ஒரு நல்ல ஸ்டெப் பண்ணாலும் you're not satisfied. You will only be satisfied if I'm sitting down, breaking my leg, jumping on my knees. Only then people will be satisfied. Okay. That is the worst thing that can ever happen. Because dance is not fights. Dance is not gymnastics. Dance is dance. So we'll have to dance. People have to enjoy that more than jumping and falling on your knee and all. Okay. That'll become a fight, sir. So this is what's happening. Let's see. டான்ஸ் பத்தி பேசும்போது நீங்க ட்ரிபிள் ஆர் ப்ரொமோஷன்ல விஜய் சாரோட டான்ஸ் பத்தி நீங்க அவர் ரொம்ப கூலா phenomenal dancer. See, that's what I like about Vijay sir. Okay. When he dances, it doesn't look like he's dancing. It's very soft. It's very mellow. See, that is how dance needs to be like. See, you see Hrithik, when he dances, he's like mellow. He doesn't show off saying that na ipo gymnastic pandren, paranga neenga ella illa. Dance has to be dance. I love Vijay sir. I've been a fan of his dances for a very long time. அப்போ பேசுறதுன்னா we used to, sir, long back. Okay. But ipo ella enga sir, he's become busy. He's extremely busy. Politics. Yeah, he's extremely busy. That's why I said he's extremely busy. I am busy with this. We didn't speak off late, but we used to speak a lot before. இப்போ தமிழ்ல ரொம்ப க்ளோஸா அடிக்கடி பேசுற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? அனிருத். Ani is my closest friend now. அனிருத்தோட பேசு. So தெலுங்கு சினிமாவோட எவல்யூஷன் பத்தி நீங்க பேசினா ரொம்ப சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வெளியிருந்து பார்க்கும்போது ஒரு ஓவர் எமோஷனலா ஓவர் ஃபைட் அப்படின்னு இருந்த விஷயங்கள்லாம் மாறி இன்னைக்கு வந்து க்ளோஸ் டு த ரியாலிட்டி. ஸோ பெரிய ஹீரோக்கள் நீங்க எல்லாம் பண்ற விஷயங்கள் வந்து ரியாலிட்டிக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கு. ஸோ அப்படியே நிறைய விஷயங்கள் எவால்வ் ஆகி இன்னைக்கு எங்கேயோ போயிடுச்சு. முன்னாடி சொன்ன மாதிரி வெளிநாட்டுக்காரங்களுக்கு இந்தியன் சினிமானா ஹிந்தி சினிமா தான் அப்படின்றத தாண்டி நாங்கெல்லாம் இருக்கோம் அப்படின்றத வந்து காமிச்சிருக்கீங்க. ஸோ தெலுங்கு சினிமாவோட எவல்யூஷன் பத்தி நீங்க பேசுங்க. It's the generation evolution. It is our directors. See, OTT nalla vanduchu. Audiences are seeing global movies. When you're not in reality, our audiences also won't like it. Because when there's so many movies for you to see, you're getting influenced. Then if you don't change yourself, you'll be lost in the battle. And the generational change is from the director's mindset, from the writer's mindset. It's from the actor's mindset. There is a new generation of directors which have jet in all languages. It's not only Telugu film. You see, I told you about Lokesh sir, I told you about Nelson. It's a new generation which is coming in, which is making realistic movies. I mean, closer to the reality. Of course, you still have a commercial mainstream movie. The commercial movie mariye irukano. But the story is towards the reality, closer to the reality. I think that
shift has started from Telugu because of the directors. Let it be Rajmouli sir, let it be Trivikram sir, let it be Shiva, Sukumar sir. I mean, these people were the main torch bearers of this change. And that's why I think Telugu industry has taken that leap today. Now, seeing Telugu industry, all industries want to take that leap because somebody has taken it. So now you've got the confidence. Okay, now we can also take a leap. So it's a phenomenal change for South cinemas, major. So very happy that I'm a part of this change also. I'm in this industry while this change happened. So very proud of myself that God has given me an opportunity to be one also amongst this big change which is happening. இதே ஆன்சர் வந்து எனக்கு பிருத்திவிராஜ் சார் சொன்னாங்க. ஸோ மலையாள இண்டஸ்ட்ரி வந்து ஆரம்பத்திலிருந்தே ஒரு யூனிக்னஸோட இருந்திருக்கு. பட் இந்த லாக்டவுனுக்கு அப்புறம் தான் எல்லாரும் மலையாள இண்டஸ்ட்ரியை இது பண்றாங்க. இது கண்டினியூஸா நாங்க ஒரு விஷயத்த பண்ணிட்டே இருக்கோம். இந்த எவல்யூஷன்ல நான் இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிளஸ்டா சொல்றீங்க. Absolutely. ஓகே, very true. ஓகே. சோ யாரு சார் ரொம்ப ப்ராமிசிங் டைரக்டர்ஸ் தெலுங்குல, தமிழ்ல, மலையாளத்துல இப்போ ஒரு படம் பண்ணவங்க, 2 படம் பண்ணவங்க சூப்பரா வருவாங்க. they have good futureன்ற மாதிரி நீங்க? I think the person who did Manjumal Boys was super. Chidambaram. Avesham director. Jitu. I love the way he dealt with Fahad sir. Okay. It was a delight seeing him. Delight. Of course we have Rajmouli sir. Of course we have Prashant sir. எமர்ஜி குட்டி இப்ப ஒரு படம் 2 படம் பண்ணாங்க. Manjumal Boys and Avesham. I am vouching for them. Tamil are vouching for Dhanush sir. His debut was Ryan, so I'm vouching for him. Second one, so I'm vouching for him. Okay. So I'm vouching for him. Okay. Want him to do another solid movie. So good. ஏன்னா லாஸ்ட் இயர் தமிழ்ல வந்து நிறைய புது டைரக்டர்ஸோட படங்கள், குட் நைட், டாடா, பார்க்கிங். இல்ல எனக்கு லவ் டு டே டைரக்டர் அவரு இப்ப சீசன் டைரக்டர் ஆயிட்டாருல்ல, அந்த படம் ரொம்ப பிடிக்கும் சார் எனக்கு. The way he's dealt. நீங்க ராம்காம் பிடிக்கும்ன்றீங்களா? I loved it. I love the way he dealt with that movie. Beautiful movie sir. ஜப்பான்ல என்ன பிளான் தேவராஜ்? Right now ஒண்ணு இல்ல சார். என்ன சார்? Release, I mean it's not releasing in Japan now. Okay. Once when it releases we'll go sir, but first let us finish here. Okay. And then we'll concentrate on that. Right. First we want to finish off our India. Okay. And then we will think about all that Japan and all that. ஏன்னா அப்புறம் அங்க பயங்கர ஃபேன் பேஸ் இருக்குன்றது உங்களுக்கு தான். சோ அதனால அங்க நீங்க எப்படி பிளான் பண்றீங்க அப்படின்றது? அது definitely there'll be a release in Japan for sure, because after RRR we just have to wait sir. But first we want to finish off our India and then probably we'll go conquer the world. உங்களை நீங்க எப்படி சார் அப்டேட் பண்ணிக்கிறீங்க? By watching movies. Okay. That's about it sir. I think movies itself is a lot of learning for you. Movie itself, just watching movies itself, you get updated a lot. Okay. In general, movies teach you a lot sir. That's all sir. I just watch movies. Okay. Only when you watch movies only, that's when you update yourself is what I think. Okay. I update myself with movies. Movies பாத்தீங்க. ரீசெண்டா என்ன படம் பாத்தீங்க? என்ன லாங்குவேஜ் வேணா இருக்கலாம். Ryan was my last watch. அதுக்கப்புறம் வேற என்ன படம் பார்க்கல சார். ஏன்னா completely with Devara. If you ask me, I saw Devara also. Okay. So, but Ryan was my last watch. பயங்கரமான லைன் அப் வச்சிருக்கீங்க. இப்ப தேவரா 1 ரிலீஸ் ஆக போகுது, அடுத்து வார் 2 முடிச்சிருக்கீங்க, பிரசாந்த் நீல் சாரோட ஒர்க் பண்ண போறீங்க, தேவரா 2 இருக்கு, இது போக வெற்றிமாறன் சாரோட இது மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. சோ பயங்கரமான லைன் அப்பா இருக்கு. என்ன கோல் உங்களுக்கு இதுக்கப்புறம்? ஓகே, நீங்க மேனிஃபெஸ்ட் பண்றது ஏதாவது இப்ப நீங்க பண்ணலாமா? That's what I told you, no sir. No plan. No. I want Telugu cinema. I want South cinema. I want Indian cinema to take over the world. So. And I want to see that happen because I see it happening. Okay. With what we've seen for RRR and Bahubali, what's happening now with even Devara also, I'm sure that Indian cinema has to take over the world for the greater good of the country. Super. That is my goal. Right. I want all of us to collectively go forward in doing that. Super. That's my final aim. Sir, அட்லி சார் உங்களுக்கு நரேட் பண்ணதா இப்போ நாங்க நியூஸா கேள்விப்பட்டோம். Sir, we spoke about a project. Okay. But again the same thing. Atli sir was also busy. Okay. I was also busy. Now Atli sir has gone busy there. I've gone busy here. Okay. But it should happen, sir. See, right now everybody is busy with various people, various commitments. There are very few directors and more actors now. Okay. So everybody needs to travel all over. Okay. But we discussed a line, a very interesting line. But we've discussed not this, but we've discussed a beautiful rom-com then. So rom-com I really like his Raja Ranis. I love it. I love that movie. I think he's phenomenally, he's done a great job with that. The way he's dealt with that movie. So, அந்த மாதிரி movie பிடிக்கும் sir. So we discussed a line there, then.
let's see, hopefully in future ஓகே we might associate also. சார் இப்போ ஏஐ எல்லாம் வந்துச்சுல சார். ஸோ இப்போ நம்ம கூட இல்லாத ஆக்டர்ஸை வந்து நம்ம அவங்கள ஸ்கிரீன்ல கொண்டு வரணும்னா நிறைய விஷயங்கள் பண்றோம். இப்போ கோட்ல வந்து விஜயகாந்த் True, சாரோட Yes. இதெல்லாம் இருக்குது இல்லையா? ஸோ அந்த மாதிரி நீங்க யார் கூடயாவது ஒர்க் பண்ணணும்னு நினைச்சவங்க இல்ல அப்படின்ற போது அவங்களோட இந்த ஏஐ யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? Yes. ஜென்ரலா சும்மா ஏன்னா டெக்னாலஜியா எவால்வ் ஆயிருக்கும்ல சார், அதனால கேட்குறேன். அவங்களோட Technology, I don't know, sir. I mean, I definitely would like to work with my grandson. Obviously, I would like to work with him. அவர் டைரக்ஷன்லாம் நீங்க Obviously, I would like to work with him. இப்போ He would be. இப்போ யார் இருக்கீங்க சார்? இல்ல சார், அதான் இப்போ நீங்க இப்போ I want to do it with him. I want to work with him. சூப்பர். தேங்க்யூ சார். Thank you so much, sir. தேங்க்யூ ஸோ It மச் was சார். nice meeting you. ஸோ ரொம்ப ஹாப்பி மீட் பண்ணி இவ்வளவு விஷயங்கள் பேசுறதுக்கு. Thank you so much. ஸோ